ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோவில் சூப்பரான விஷயத்தை பார்ப்போம். அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னுக்கு ஒரு இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க என் சேனலில். அந்த இன்ட்ரோ எப்படி செய்யணுங்கன்னு சொல்லி ஒரு சேனலில் கேட்டு, அதாவது தமிழ் ரீல்டெக் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் உண்டு. அவர் வந்து கேட்டிருந்தவர் எப்படி செய்யணுங்கன்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது அந்த ஃபயர் டெக்ஸை கொண்டு எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவுக்கு போகிறது முதல்ல எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் ஒரு எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலில் தேடி வரும். அப்போ நீங்கள் வந்து எங்களோட வீடியோ எல்லாத்தையும் ஒரு நாளும் பார்த்துக்கொள்ளலாம். அதை விட இன்னொன்று, அந்த தமிழ் ரீல்டெக் சொல்லி அந்த சேனல் வந்து ஒரு பிகினராக இருக்கிறார். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சேனலை பாருங்கள், டெக் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறார். அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் இன்னொரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்களோட சேனலும் க்ரோத் ஆகும், அந்த சேனலும் க்ரோத் ஆகும். ஓகே, வாங்க அந்த இன்ட்ரோ எப்படி செய்தேன்னு சொல்லி நான் காட்டுறேன். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அங்கேருந்து எடுத்து நான் எப்படி எடுத்தேன், நீங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி அதை ஆட் பண்ணணும் அப்படின்றெல்லாம் தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே பாருங்கள். கிரியேட் பட்டன் நடுவில் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பாருங்கள், யூடியூப் வீடியோ சைஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்புறம் பாருங்கள், மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். இப்போ பிளாக் கலர் ஸ்க்ரீன் கூட கைன்மாஸ்டர் ஸ்க்ரீனில் வந்துட்டு இனி பாருங்கள், லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், அதில் மீடியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பாருங்கள், எல்லா A to Z வரைக்கும் லெட்டர்ஸ் வந்து ஃபயரில் இருக்குது. பாருங்கள், அதில் வந்து உங்களோட சேனல்ன்ற பேரை என்னென்ன லெட்டர்ஸ் வேணுமோ அந்த லெட்டர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பாருங்கள், நான் என்னோட G முதலாவது அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல சைஸை கூட்டி குறைச்சி உங்களுக்கு தேவையான இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஃபயர் ஆகுது அந்த டெக்ஸ்ட். ஓகே, இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். பாருங்கள், அதே மாதிரி போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட் எங்கே எடுக்கணும்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். கடைசிலையோ மிடிலையோ நான் சொல்கிறேன். ஓகே, பாருங்கள், அடுத்தது ஆட் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து அது மறைக்கும். அப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. பாருங்கள், கடைசியில் வந்து பிளண்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், பிளண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆக்டிவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து இல்லாமல் போயிடும், அந்த டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். ஓகே, பாருங்கள், இப்போ வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் வந்துட்டு இப்படி நீங்கள் எல்லா எழுத்தையும் தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை அதில் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இந்த டெக்ஸ்ட் எங்கே எடுக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். பாருங்கள், இப்படி தான் எந்த இன்ட்ரோ செய்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வேறு ஏதாவது வீடியோ வேணுமென்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா, இதுக்கு ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா என் இன்ட்ரோவில் இருக்குங்க. அந்த சவுண்ட் எப்படி எடுத்துனான்னு சொன்னால் வேறு எந்த ஒரு பெரிய முறையும் தேவையில்லை, இங்கே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கையில் ஒரு பொழுத்தின்னு எடுத்துகிட்டு அதை வந்து கசக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து இதில் ஆட் பண்ணுவீங்கன்னா சரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.